காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் 13 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்த நிலையில் காஞ்சிபுரத்தில் இன்று முதல் பந்தல் அமைத்து போராட்டம் நடைபெறும் என தொழிலாளர்கள் அறிவித்திருக்கின்றனர். கடந்த 4ஆம் தேதி 3 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இதனை கண்டித்து சக தொழிலாளர்கள் 16 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் உற்பத்தி நடைபெறும் இடத்திற்கு சென்று உற்பத்தியை தடுத்து நிறுத்த முயன்றதால் 13 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்த நிர்வாகம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தது. இந்த நிலையில் உள்ளிருப்பு போராட்டத்தை ரத்து செய்த தொழிலாளர்கள் காஞ்சிபுரம் அருகே உள்ள வெள்ளைகேட் பகுதியில் போராட்டம் நடத்த தொழிலாளர்கள் முடிவு செய்துள்ளனர். கோவை தனியார் மருத்துவமனையில் 4 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் அதிகப்படியான இனிமா மருந்து கொடுத்ததுதான் உயிரிழப்பிற்கு காரணம் என பெற்றோர் உறவினர்கள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் புவனேஸ்வரி தம்பதியின் 4 மாத ஆண் குழந்தை ஆசனவாய் முழுமையடையாமல் பிறந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பந்தய சாலை பகுதியில் உள்ள மசானிக் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்தது. குழந்தைக்கு 100 மில்லி அளவில் கொடுக்க வேண்டிய இனிமா மருந்தை செவிலியர்கள் 170 மில்லி கொடுத்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூர் அருகே மருத்துவரிடம் வீண் தகராறு செய்து ஹெல்மெட்டால் தாக்கிய காவலர் பிடிபட்டார். விருதுநகர் மாவட்ட சுகாதார உதவி திட்ட மேலாளர் மருத்துவர் சரவணன் இருசக்கர வாகனத்தில் மத்சயா ஹோட்டல் சிக்னலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் தொடர்ந்து ஹாரன் அடித்துக் கொண்டிருந்ததால் மருத்துவர் சரவணன் திரும்பி பார்த்துள்ளார். சிக்னல் மாறியதும் புறப்பட்டு சென்ற சரவணனை பின்தொடர்ந்து சென்ற போதை ஆசாமி ஏன் திரும்பி பார்த்தாய் என வீண் தகராறு செய்து ஹெல்மெட்டால் தாக்கியுள்ளார். நெற்றியில் காயம் ஏற்பட்ட மருத்துவரை பொதுமக்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் எஸ்பிளனேட் காவல் நிலைய காவலர் செல்வமணியை பிடித்தனர். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதார நிதி 1761 கோடி ரூபாயை என்ஜிஓக்கு ஒதுக்கீடு செய்து முறைகேடு நடைபெறுவதாக பகீர் புகார் கூறப்பட்டுள்ளது. மதுரை தனியார் விடுதியில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் மாவட்ட திட்ட விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த கூட்டத்தை ஏன் நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்திற்காக உலக வங்கி அளித்த 1761 கோடி ரூபாயை தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதை நிறுத்த வேண்டும், இல்லையெனில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் மாற்றுத்திறனாளிகள் அல்லாத மாற்றுத்திறனாளிகள் இணைத்து சின்ன பிள்ளைகளை இணைச்சி நடத்தக்கூடிய ஒரு என்ஜிஓஸ், அதாவது பள்ளி, சில எம்ஆர் ஸ்கூலு, இந்த மாதிரி என்ஜிஓஸ் அவங்களுக்கு நீங்கள் ஒதுக்கீடு செஞ்சு அவங்க மூலியமா நீங்கள் லாபங்களை ஈட்டுவதற்காக இந்த அதிகாரிகள் செய்கிறாங்க. இதை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். ஏன்னா இது மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இது மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். என்ஜிஓஸுக்கு போச்சுன்னா இந்த அதிகாரிகளுக்கு லாபம் அவங்க தருவாங்க.